Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கப்பா, வல்லமையோடு எங்களுக்கு இறங்கி வாங்க ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படியா. ஆமென். அல்லேலூயா. 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 Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. 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 நன்றி தகப்பனே, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. Hallelujah. 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 Yes. எல்லாரும் வாய்த்தங்களை பாருங்க. அல்லேலூயா கிட்ட ஒரு சும்மா இருக்காதீங்க. ஒரு ராபா கராபா ராபா ஷனா ராபா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 இறங்கட்ட வல்லமை. ரபா கரபா ரபா ஷண்டா ரபா. கேளுங்க.
அப்பா நிரப்புங்கப்பா, இறங்கட்டும் ஆக்கினி. ஒரு ராபா கராபா ராபா சண்டா கராபா. வாய்த்து வந்து கூப்பிடுங்க, கேளுங்க, கேட்கிறவனை பெற்றுக் கொள்கிறார். இயேசுவே மனமிழங்கும் ஆண்டவரே நிரப்புங்கப்பா, இறங்கட்டும் ஆக்கினி, ஏட்டும் வல்லமை, அனாயிண்டிங், ரிசீவிங் அனாயிண்டிங். ஒருவரை கேளுங்க, சும்மா இருக்காதீங்க. அப்பா என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. நீலாபா கராபா ராபா சண்டாராபா நீக்கலாபா கராபா. ஆமே பெற்றுக்கொள்வோம் அனாயிண்டி. நீக்கலாபா கராபா ராபா சண்டாராபா நீக்கலாபா கராபா. ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியே, 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 நன்றி ஆவியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. அவர் அநாதி ஸ்நேகம், அவர் அநாதி ஸ்நேகம் ஒருபோதும் நம்மை கையிலாக ஸ்நேகம். அவருடைய ஸ்நேகத்தினாலே, அவருடைய ஸ்நேகத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் புரியுமா. இது வாய்க்காது, இது கிடைக்காது, இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர் நினைக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அவர். அநாதி ஸ்நேகத்தால் உன் ஸ்நேகித்தேன், காரியத்தினால் உன் இழுத்துக்கொள் என்று சொன்ன தேவன். அது காரியம் பெரியது பிரியமா, அவர் காரியம் பெரியது, காரியம் பெரியது. அப்பா இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள தகப்பேன், கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு காரியத்தை இந்த நாள் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். காரியம் கிருபை, காரியம் தயவு, காரியம் இரக்கம், காரியம் அன்பை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் நம்மோடு இருக்கிற பெரியவர் என்று சொல்லி அவர் சாட்சியாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரினத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரினத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரினத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரினத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த அநாதி ஸ்நேகம் வேதாகமத்தில் யாருக்கு கிடைச்சது?
புறஜாதியான ஆகாருக்கு கிடைச்சது. ஆகாருக்கு கிடைச்சது. தன்னுடைய கணவர் ஆபிரகாம் முதல் மனைவி சாராள் தன்னை முதலில் நேசித்த பொழுது எல்லாவற்றையும் உண்மையாய் எனக்கு கொடுப்பது போல இருந்தது ஆகாருக்கு. ஆனாலும் சாராளுக்கு ஒரு குழந்தை வந்தபோது என்னை அற்பமாய் எண்ணிட்டு என்னை பெருத்து விட்டார். அந்த வனாந்திரத்திலே ஆகார் சென்றபோது 13 வயது நிரம்புள்ள இஸ்மவேலுக்காக அந்த வனாந்திரத்திலே தனக்காக அவ அழவில்லை. என் ஆட்சியார் இப்படி அனுப்பிவிட்டாலே, சாரா இப்படி அனுப்பிவிட்டாலேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மனம் வருந்தவில்லை. தன்னுடைய பிள்ளை தண்ணீர் கிடைக்காமல் சாகிற நிலைமைக்கு போகிறதுனால மனதில் ஒரு ஏக்கம். இந்த வனாந்தரத்தில் இதை யாரும் காண மாட்டாங்களா, யாரும் பார்க்க மாட்டாங்களா, வனாந்திரமான பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டாங்களோன்னு சொல்லி தன் பிள்ளைக்காக அழுத போது ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் கண்ணீரை கண்டார். வனாந்திர பாதையில் அநாதி ஸ்நேகத்தை அவனை ஸ்நேகித்தேன். காரியத்தில் அவன் ஏற்றுக்கொள்ள சொன்ன தேவன் நீரூற்றை காண்பித்தார். வாழ்க்கையில கூட வனாந்திரமாய் போய்கொண்டிருக்கிற காரியங்களே நீ என்னை காண்கின்ற தேவன் அப்பா, நீ என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆதியாய் எந்த சூழ்நிலையும் நீங்கள் நேர்த்துக் கொள்கிற அநாதி என்ற அநாதையாய் நீ சுற்றி பிரிந்த போது அது அநாதி ஸ்நேகத்தால் உங்களை சிநேகிப்பார். அல்லேலூயா. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க ஆமே உங்க ஆமே. இன்னொரு முறை, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காதினத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, என்னை இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. இந்த உலகம் நிலையில்லாத உலகம், இந்த நிலையில்லாத உலகத்திலே ஆண்டவர் தன்னை நம்மை அது மார்போடு அணைத்துக் கொண்டு, மகளே மகனே பயப்படாது, எதை குறித்தும் பயப்படாது, நீ கலங்காது, நான் உன் தேவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவள் என்று சொல்லி தன்னுடைய உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறார். பேச்சல் அழைத்துவது நிலையில்லாத உலகத்தில் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நிகரில்லா அன்பு, நிகரில்லா அன்பு, நிகர ஒருவரும் இல்லை, நிகரான ஒருவரும் இல்லை, ஒரு ஒப்பான ஒருவரும் இல்லை. ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இல்லை இல்லப்பா, வாழ்க்கையதே நிலையில் ஆண்டவர், பணமோ புகழோ பதவியோ எதுவுமே நிலையில் ஆண்டவர், இந்த அன்பு தான்ப்பா என் நிலைத்தது. அன்பு போதா ஆண்டவர், அன்பு இருந்தா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர், எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.
நீல அன்பு செலுத்துவது போல இடத்தில் அன்பு செலுத்த அந்த அன்பை நாங்கள் பெருத்து கொடுக்க முடியும். அந்த அன்பினாலே நிலைத்திருக்க முடியாது. உதவி செய்யப்படும். இதே எங்களுக்கு துணை ஆண்டவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லியிருப்பாங்க. உத்தமமாய் நாங்கள் வாழும்படியாக, பரிசுத்தமாய் நாங்கள் வாழும்படியாக தகப்பனே இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறாங்க. ஒப்புக்கொடு சொல்லி கேட்போம். நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா, தாழ்நிலத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா, தாழ்நிலத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அல்லேலூயா. நம்முடைய தாயின் கருவில் தோன்றும் முன்னே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. நம் எலும்புகள் உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் நம் கருவில் கண்டது. கண்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அவர் சொன்னவர். பிரியமானவர், அவர் எப்போதும் நம்மை ஆட்சி தேற்றுகிறவர். பிள்ளை பசிக்கு அழும்போது எந்த தாயும் உணவை தானா உண்ண மாட்டாங்க, தானா சாப்பிட மாட்டாங்க. முதல் பிள்ளைக்கு பசி ஆறுங்க, பிள்ளைக்கு பசி ஆறுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி இருந்த உணவை கூட, தான் சாப்பிட வைத்திருந்த உணவை கூட பிள்ளைக்கு போதாமற் போனா அது பிள்ளைக்கு ஊட்டி விட்டு தான் பசி இருக்கும். பசி அந்த அந்த தாயின் அன்பை விட நம்முடைய ஆண்டவர் அன்பு பெரியது. ஒரு தாயை போல ஆட்டி தேற்றுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில என்னென்ன காரியங்களிலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த குறைவை எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிறவர் இயேசு. இயேசுவே, எப்படி உன்னை நான் கைவிடுவேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்ல, மகனே மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி கைவிடுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் அவர். தாய் இந்த அதிக அன்பு நிறைந்தவர், அதிக அன்பு நிறைந்தவர், அதிக அன்பு நிறைந்தவர். தாய் போலும் தகப்பனை போலும் நம்ம ஏந்தி தாங்கி சுமந்து வருகிறவர், சுமந்து வருகிறவர். தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல, வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் நீ கவலைப்படக்கூடாது. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர் என்று நாம் பாடினோம். காற்று புஷ்பத்தை அவர் போஷிக்கிறவர், எல்லாவற்றையும் நேசிக்கிறவர். நம்ம எப்படி நேசிக்க ஆரம்பித்தார்? நாம் யார்? விசேஷித்தவர்கள். நாம் விசேஷித்தவர்கள், அவருக்கு விசேஷித்தவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட நம் பிள்ளையை போல போகணும், பிள்ளையை போல கேட்கணும். அப்பா, தாயும் தகப்பனும் நீரே ஆண்டவரே, நீரே. நான் உலகத்தில் வந்து பிறப்பதற்கு என் தாயும் தகப்பனும் கருவியா இருந்தாலும் தகப்பனே, என்னுடைய கருவை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. என்னுடைய கருவை என் கண்கள் கண்டது ஆண்டவரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே,
தாயை போல ஆட்டி தேக்கி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேக்கி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. தாயனத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. தாயனத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. நாம் நடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ரட்சிக்கப்படாத முன்பாக எவ்வளவு இழப்பு, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நம்மளுக்கு துன்பம், துயரம், வியாதி, கஷ்டம். ரட்சிக்கப்படாத முன்னால அந்த காரியம் நம்ம நடந்தா, அப்படிப்பட்ட காரியம் நம்ம நடந்தா நம் மரணத்துக்குள் உள்ளே போயிருக்கோம். மரணம் நம்ம சம்பவித்திருக்க காரணம் என்னவென்றால், நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர் இடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் ரட்சிப்பை அடையும் போது, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட காரியம் வந்தா நமக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. நம் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர். நித்திய ஜீவன் கொடுப்பது அவருடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. பிரியமானது, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன துயரம், என்ன துன்பம், இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். நீ சோதித்து அறிகிறவர். அந்த நேரத்திலே என்னவா இருக்கிற, எப்படி இருக்கிற, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறாயா? போராட்டம் வந்தவனை ஏன் இந்த போராட்டம் என்று ஆண்டவரை முறமுறுக்கிறாயா? அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். ஒருபோதும் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவு ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானது, நடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது, ஆண்டவரே, நன்மை பெற்ற நாங்கள் தீமை பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படியா அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நம்மை கரம் பிடித்து நடத்துவது மாத்திரமல்ல, நீ பயப்படாத, நீதியின் வலது கரமுனை தாங்கும் என்று சொல்லி தாங்கி நடத்துகிறேன். அல்லேலூயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் தண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் தண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காயனத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காயனத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தர் நினைத்தது எப்போதும் நடைபெறும். விசுவாசிங்களா? விசுவாசிங்க. கர்த்தர் எது நம்மை குறித்து நேர்த்திருக்காரோ நிச்சயமா அதை நிறைவேற்றார். யோபு வாழ்க்கையில
எழுந்தார், எவ்வளவு எழுந்தார். ஆனா ஏப்பை பற்றி அவர் ஒரு வார்த்தையில கூட நான் எழுந்து போனேன்னு சொல்லவே இல்லை. எழுந்து போனேன்னு சொல்லவே இல்லை. தன் மனைவியாகிய அந்த அம்மா பேரு கூட குறிப்பிடலை. அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தரை தூஷித்து ஜீவனை ஜீவனை கர்த்தரை பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, பைத்தியக்காரி போல பேசுகிறாயே. கர்த்தரை நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமோ, தீமை பெற வேண்டாமோ. நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது. ஆமென். உங்க ஒரு ராபா கராபா அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காதலத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காதலத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. இறக்கட்டும், இறங்கட்டும் அன்பு. வராமா கராமா பெற்றுக்கொள்ளும் நாளில அப்பா வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர. ஒரு ராபா கராபா, ஒரு ராபா சண்டா ராபா கராபா. ஆமென். வல்லமை வல்லமை இறங்கட்டும். அபிஷேகம் ஆண்டவர, அனலாக்கும் அப்பா, அபிஷேகம் அனலாக்கும் ஆண்டவர. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால். அக்கினி பாயம் பாயம் வெட்ட போவோம், வெட்ட வல்லவை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கொடுங்கப்பா, இறங்கு ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும். அக்கினி அக்கினி இடம் முழு அசையட்டும், சபை முழு அசையட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே மத்திய இறங்கி வாங்கப்பா, நிரம்புக ஆண்டவரே, நிரம்புகப்பா. கராபா கராபா, நிரம்பா கராபா, நிரம்பா கரா.